Good morning, children. The next lesson we are going to see now wonders of nature. So nature na enna children theriyuma what is nature? So naturally, so the plants and animals are present in the world, that is wonders of nature. Now we are going to see about plants and animals. ஓகேவா, பிளான்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. wonders of nature plan. Nature is full of wonders. Shall we explore some of them? ஓகே, நிறைய வண்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ யாராலையும் இந்த நேச்சரை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது அழிஞ்சு போச்சுன்னா நம்ம திருப்பி பெறவே முடியாது. சரியா, பாருங்கள், இது என்ன பிளான்ட் தெரியுமா? வாட்டர் லில்லி. சரியா, ஸோ இதோடைய ஃப்ளவர் பாருங்கள். இது ஆக்சுவலாக தண்ணியில் இருக்கிற பிளான்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட் பிக்சரில் லீஃபும் ஃப்ளவரும் தண்ணிக்கு மேலே இருக்குது, பார்த்தீங்களா? செகண்ட் பிக்சரில் பாருங்கள், மொட்டு இப்போ தான் பூக்க போகுது. லீஃபில் பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் நிற்கல, தண்ணியில் இருந்தாலும். இப்போ பாருங்கள், நம்ம வேறு ஒரு லீஃபை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது அழுகி போயிடும் இல்லையா? அது மாதிரி இல்லை, அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்க, நான் தண்ணியே அதில் படலை, பார்த்தீங்களா? சரி, why does water not stay on the leaf of the lily? லீஃபில் ஏன் தண்ணியே இல்லை, தண்ணிக்குள்ளே ஏன் மூழ்காமல் இருக்குது பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இதில் ட்ராப் ஆஃப் வாட்டர் இருக்கே தவிர தண்ணிக்குள்ளே முங்கவே இல்லை. So the leaf of a lily has a waxy coat on the upper surface. It has a notch too. இது வந்து வேக்ஸ்னால் பார்த்துக்கிங்களா, மெழுகு. ஸோ அந்த லீஃபுடைய மேல் பகுதியில் மெழுகு இருக்கிறதுனால தண்ணி அதில் பட்டால் அப்படி ட்ராப்லெட். இப்போ நீங்கள் பாருங்கள், மெழுகை கையில் வச்சுட்டு அதில் தண்ணி எடுத்திங்கன்னா தண்ணி நிற்கவே நிற்காது. அது மாதிரி தண்ணி வந்து என்ன செய்துகிட்டே இருக்குது, ஓடிட்டே இருக்குது. வாட்டர் டஸ் நாட் ஸ்டே ஆன் த லீஃப் பிகாஸ் ஆஃப் த நாச் அண்ட் த வேக்ஸி கோட்டிங். ஓகேவா? நட்ஸ் அண்டர் த சாயில். இது பாருங்கள், என்ன நட் இது? கிரவுண்ட் நட். பாருங்கள், இது எங்கே இருக்கும்? கிரவுண்டுக்கு அடியில் தான் இந்த நட்ஸை நம்ம பார்க்கலாம் இல்லையா? இந்த ஷெல்லை உடைச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கடலை கிடைக்கும், நிலக்கடலை. இந்த நிலத்துலேருந்து கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, நிலக்கடலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நட்ஸ் அண்டர் த சாயில். யூஸ்வலி நட்ஸ் ஆர் சீன் ஆன் த ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான்ட். எப்போதுமே நட்ஸ் வந்து எங்கே இருக்கும்? ஸ்டெம் ஆஃப் த பிளான்ட்டில் தான் இருக்கும். ஆனால் கிரவுண்ட்நட் பிளான்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்ஸ் ஆர் அண்டர் த சாயில். நட்ஸ்னால் என்ன? சீட் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான். பாருங்கள், மற்ற எல்லா பிளான்ட்லேயும் சீட் வந்து எங்கே இருக்குன்னா ஃப்ரூட்டுக்குள்ளே. அப்போ ஃப்ரூட் வந்து எங்கே இருக்கும்? ஸ்டெம்மில் தான் இருக்கும். ஆனால் இந்த கிரவுண்ட் நட்டில் மட்டும் நட்ஸ் வந்து எங்கே இருக்குது? சாயிலில் இருக்குது. ஸோ அதனால தான் த நட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் சீட்ஸ். அதை சீட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஷெல்லை உடச்சி பார்த்தா அந்த சீட்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த ஃப்ளவருக்கு பேர் என்ன தெரியுமா? குறிஞ்சி. இது வந்து 12 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் பூக்கும். பார்த்திங்கன்னா நீல்கிரிஸ் மவுண்டன், ஊட்டி போயிருக்கீங்களா? ஊட்டியில் உள்ள மவுண்டெயினில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த பூ பார்த்திங்கன்னா அந்த மவுண்டனே தெரியாத அளவுக்கு அப்படியே ப்ளூ கலராக தெரியும். ஸோ இந்த பூ பூக்கிறத வச்சு தான் நீல்கிரிஸ் அப்படின்னு அதுக்கு பேரே வந்துச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த மலையில் ப்ளூ கலராக இருக்குது, ஃபுல்லாக குறிஞ்சி ஃப்ளவர் தான். சரியா? ஆனால் இது வந்து எவ்ரி இயர் இட் ஓன்ட் ப்ளூம், பட் ஒன்ஸ் இன் a 12th year வில் ப்ளூம். பாருங்கள், குறிஞ்சி, நிலக்குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஷ்ரப்பு. நீல்கிரிஸில் இருக்குது, ஊட்டின்னு சொல்லுவோம்ல, அங்கே உள்ள மவுண்டெயின்ஸ் இன் தமிழ்நாடில் இருக்குது இல்லையா? மவுண்டன் நீல்கிரி தமிழ்நாட்டில் தானே இருக்குது. ஊட்டி இருக்குது, பார்த்துருக்கீங்களா? கோயம்புத்தூர் பக்கத்தில். த ஃப்ளவர்ஸ் ஆஃப் த நீலக்குறிஞ்சி ப்ளூம் ஒன்லி ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். தே ஆர் பர்பிள் ப்ளூ இன் கலர். பார்த்தீங்களா? இதுதான் பர்பிள் ப்ளூ. நீல்கிரி, த ப்ளூ மவுண்டெயின், gets its name from these flowers.
ஸோ இந்த மலையை பார்க்கும்போது குறிஞ்சி பூத்திருக்கும்போது ப்ளூ கலராக தெரிஞ்சதுனால தான் இதுக்கு பேர் நீல்கிரீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? டச் மீ நாட் பிளான்ட். வாட் இஸ் கால்ட் டச் மீ நாட் பிளான்ட்? டச் மீ நாட் அப்படின்னா என்ன? இங்கே பாருங்கள், இந்த டச் மீ நாட் பிளான்ட்டை வந்து தொட்டால் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த லீவ்ஸ் எல்லாம் அப்படியே சுருங்கிடும். அதான் அதுக்கு பேர் டச் மீ நாட். என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அது என்ன பண்ணுமா? சுருங்கிடும். அதனால இந்த பிளான்ட்டுக்கு பேர் டச் மீ நாட். இங்கே பாருங்கள், மேலே வந்து இந்த டச் மீ நாட் பிளான்ட்டை வந்து யாரும் தொடலை. உடனே அது வந்து பாருங்கள் ஓப்பனாக இருக்குது லீஃபெல்லாம். இங்கே கீழே உள்ள ஃப்ளவரில் பாருங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு? க்ளோஸ் பண்ணிடுச்சு இல்லையா? ஹவ் யூ சீன் திஸ் பிளான்ட்? இட் இஸ் ஃபவுண்ட் இன் மெனி பிளேசஸ். இட்ஸ் அ ஸ்மால் ஹெர்ப். When you touch the leaves of this plant, they close. So it is called the touch me not plant. The leaves open a few minutes later. ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்கு டச் மீ நாட்னு பேர்? நம்ம டச் பண்ணோன்னா இது என்ன பண்ணிக்கிறது? க்ளோஸ் பண்ணிக்கிறது. இஃப் யூ நாட் டச் இட் வில் ஓப்பன். அதனால தான் இந்த பிளான்ட்டுக்கு பேர் என்னது? டச் மீ நாட் பிளான்ட். கலோட்ராபிஸ், எருக்கச்செடி அப்படின்னு சொல்லி எருக்கச்செடின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். இது நம்ம ஸ்கூலில் விட்டு ஸ்கூல் கேம்பஸ் வெளியில் கூட சுற்றி இருக்குது எல்லா இடத்துலையுமே. இந்த செடி என்னென்னு சொல்லுவாங்க? எருக்கு. கலோட்ராபிஸ். கலோட்ராபிஸ் இஸ் a shrub. Shrubனா என்ன? சின்ன bushy tree, bushy plant. It has a group of waxy flowers. ஸோ அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லில்லியுடைய லீஃபில் வேக்ஸ் இருக்கோ அது மாதிரி இது வந்து வேக்ஸியாக இருக்கும். இட்ஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் எய்தர் ஒயிட் ஆர் லாவெண்டர் இன் கலர். அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அல்லது லாவெண்டர் கலரில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் க்ரௌன் ஃப்ளவர் சின்ஸ் இட்ஸ் லுக் லைக் எ க்ரௌன். செடிக்கு மேலே எல்லா இடத்துலையும் இந்த ஃப்ளவர் இருக்கும். அதாவது அந்த கலோட்ராபிஸுடைய செடியில் டாப்பில் தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து க்ரௌன் ஃப்ளவர். ஸோ லீஃப் ஸ்டெம்மெல்லாம் தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்து மேலே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் க்ரௌன் ஃப்ளவர்.